அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றும் 687வது நாளாக தொடர்ந்து வருகிறது. உலகத்தில் தற்போது 2 முக்கியமான யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது. அதுல முதலாவது உலகமே பார்த்து கொண்டு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ஒரு யுத்தம். இரண்டாவதாக ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரக்கூடிய யுத்தம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரக்கூடிய யுத்தத்தை நிறுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் களத்தில் நிற்கின்றன. அமெரிக்க அதிபர் நேரடியாக அலாஸ்காவுக்கு புட்டினை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் அத்தனை பேரும் உக்ரைனிய அதிபரோடு சேர்ந்து அமெரிக்க அதிபரை போய் சந்திக்கிறாங்க. எல்லாமே உக்ரைன் மீதான யுத்தத்தை நிறுத்துவதற்கான 100% முயற்சிகளை அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகள் உலகம் முழுவதும் அரபு இஸ்லாமிய நாடுகள் 52 இருக்கிற போது எந்த அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து மொத்தமாக நம்ம ஒரு 10 அரபு நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க அதிபரை சந்திச்சு பேசுவோம், நாங்கள் உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி தந்துகிட்டு இருக்கிறோம், எனவே எங்களுடைய கோரிக்கை காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துங்க என்று ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு எந்த அரபு நாடுகளும் தயாரில்லை. அரபு நாடுகளுடைய கூட்டமைப்புகளுடைய தலைவர்கள் தயாராக இல்லை. அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தர், UAE ஆகிய நாடுகளுக்கு அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வருகை தந்திருந்தார். அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒவ்வொரு நாடுகளும் ட்ரில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாங்க. கத்தர் மேலதிகமாக ட்ரம்ப்புக்கென்று தனியாக ஒரு விமானத்தையே அன்பளிப்பும் செய்திருந்தது. இந்த சூழல்ல இந்த அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அத்தனை தலைவர்களும் உங்களை வந்து சந்திக்கிறோம், நீங்கள் யுத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், பெஞ்சமின் நெதன்யாகுவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கலாம். இன்றும் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த நாடுகளும் அதை செய்யாமல் இருக்கின்றன. எனவே உக்ரைனில் மரணிப்பவர்களை உயிர்களாகவும் மனிதர்களாகவும் பார்க்கக்கூடிய இந்த உலகம் காசாவில் செத்துமடியக்கூடிய நம்முடைய உறவுகளை மனிதர்களாக பார்க்காத ஒரு சூழலை நாம் அவதானிக்க முடிகிறது. உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள், காசாவில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் என்கிற நிலையை நாம் எடுக்கிற போதுதான் கண்டிப்பாக மனிதநேயம் தலை தோங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தான் காசாவை அத்தனை பேரும் அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ளுகிற இதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீனத்துக்குள்ளாக 61 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு 308 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சிகரமானதாக வெளியாகி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் கிட்டத்தட்ட 3,20,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது காசாவில் இருக்கக்கூடிய ஷிஃபா மருத்துவமனை வளாகம். காசாவில் இருக்கக்கூடிய 32 மருத்துவமனைகள் மீதும் பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறது. கூடாரங்களில் மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இறுதி கட்டம் வரைக்கும் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்றுகிற போராட்டத்திலே முன்னிற்போம் என்று முன்னின்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் தான் 3,20,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு தேவையான எந்த விதமான மருத்துவ உதவிகளும் கிடைக்காமல் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உடல் மெலிவு போன்ற நோய்களோடு பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கவலையையும் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடியதை அவதானிக்க முடிகிற அதே சந்தர்ப்பத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில உச்சகட்டமான யுத்தங்கள் தற்போது காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. காசாவில் அகோரமான தாக்குதல்களை, வான்வழியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிற அதே நேரம் தரைவழி தாக்குதல்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். காசா சிட்டியை கைப்பற்றுகிற முழு முயற்சியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இறங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய விடுதலை ராணுவமும் தாக்குதல்களை
நடத்தி வருகிறது. தற்போது நடந்து வரக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் இந்த காசாவினுடைய யுத்தத்தில், காசா சிட்டியில நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சுமார் 20,000 பாலஸ்தீன இராணுவத்தினர் இருக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நம்புகிறது என்கிற செய்திகளை தி அட்லாண்டிக் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை மேற்கோள் காட்டியிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல பத்திரிகைகளும் அதை தாண்டி அல் ஜசீராவும் அந்த செய்தியை எடுத்து அவர்களும் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். தி அட்லாண்டிக் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 20,000 பேர் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இதிலே மிக ஆபத்தான படைப்பிரிவு எலைட் யூனிட் என்கிற இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவு தான். எனவே இந்த யுத்தத்தில் நூற்றுக்கணக்கானவர்களை இதுவரைக்கும் இஸ்ரேல் இழந்திருக்கிறது. கடுமையான பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய பத்திரிகைகள் இன்னைக்கு ஒருவர் செத்து போனார், இன்றைக்கு யாருமே செத்து போகவில்லை என்கிற தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது பொய்யானது, தவறானது. இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய இழப்புகளை மறைத்து காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொதுவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த வார் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பாலஸ்தீன விடுதலை இராணுவ திட்டம் மட்டுமே மினிமம் 40,000 இராணுவத்தினர் செயல்பட்டு வருகிறார்கள். இவர்களுக்கான சம்பளங்களை கொடுக்கிறது யாரு என்கிற ஒரு தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஆரம்ப கட்டங்களில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு சவுதி அரேபியாவும் பில்லியன் கணக்கான உதவிகளை செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தற்போது வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கான சம்பளங்களை கொடுத்து வருவது கத்தார் என்கிற செய்திகள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. கத்தாருடைய அரசாங்கம் தான் பாலஸ்தீனத்திலே போராடக்கூடிய போராளிகளுக்கான மாதாந்த சம்பளங்கள், அவங்க யுத்தமும் பண்ணணும், அவங்களுக்குரிய வாழ்வாதாரமும் கிடைக்கணுமா இல்லையா, இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கான சம்பளங்களை அவர்கள் தான் கொடுத்து வருகிறார். ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் சம்பளம் பெறாமல் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவ திட்டம் மட்டும் 40,000 பேர் இருக்கிற போது அங்கே இவர்களை தவிர்த்து 14 போராட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள். அந்த போராட்ட அமைப்புகள் ஒவ்வொன்றிலும் குறைந்தது 10,000 படை வீரர்களாவது இருப்பார்கள் என்று இஸ்ரேலே நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான படை வீரர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே 2 லட்சம் அளவுக்குண்டானவர்கள் குறைந்தது பாலஸ்தீன இராணுவத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிலே எத்தனை பேர் எந்தெந்த யூனிட்ல இருக்கிறாங்கிறது தெரியாது. தற்போதைய இந்த தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக அவர்கள் மிக முக்கியமான பல யூனிட்டுகளை களம் இறக்கலாம் என்கிற அச்சமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இருக்கிறது என்கிறத தி அட்லாண்டிக்கினுடைய முழுமையான தரவுகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான மேலதிகமான ஒரு கருத்து கணிப்பு இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய செய்தி பிரிவாக இருக்கக்கூடிய மாறி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 62% இஸ்ரேலியர்கள் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தை நம்பவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று எதிர்வருகிற தேர்தலில் 3/2 பகுதிகளை எதிர்க்கட்சி தான் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. நெதன்யாகுவினுடைய கட்சி படுதோல்வி அடையும் என்கிற ஒரு கருத்து கணிப்பு 2 நாட்களுக்கு முன்பதாக வெளியாகி இருந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் 62% இஸ்ரேலியர்கள் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தை நம்பவே இல்லை என்கிற செய்திகளோடு மேலதிகமாக 72% இஸ்ரேலியர்கள் தற்போது பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய காசாவுக்குள் இருக்கக்கூடியவர்களை ஒரு சமாதான உடன்படிக்கை மூலமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள், எண்ணத்தில் இருக்கிறார்கள். எனவே யுத்தத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக சமாதான பேச்சுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதுதான் மாறி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிற போது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மேலதிகமான ஒரு கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள். அது என்ன கோரிக்கை என்று சொன்னா, இஸ்ரேலிய குடியேறிகள் செட்லர்ஸ் என்று சொல்லுவாங்க, மேற்கு கரை பகுதிகளில் வருவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்குவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டுவாங்க, அந்த இடத்தை இது எங்க இடம் அப்படின்னு சொல்லி அபகரிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு செட்லர்ஸ் என்று சொல்லுவாங்க, குடியேறிகள் என்று சொல்லுவாங்க. இந்த குடியேறிகளுக்கு எதிராக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் திரளுங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் திரண்டு இதற்கு எதிரான எதிர்ப்புகளை வலுவாக வெளிக்காட்டுங்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கோரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான பல ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை மேற்கொண்டு வருகிற நிலையில தான் இன்றைக்கு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான பல ஆர்ப்பாட்டங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் கான் யூனிஸ் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு பயங்கரமான பதிலடி தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் கடைபிடித்து வருகிற ஒரு ஹிக்மத்தான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, தங்களுக்கு கடுமையான ஒரு அடி விழுந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ஒரே நேரத்தில் 20-25 பேர் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, என்ன விதமான தாக்குதல்கள் நடைபெற்றது என்கிற விவரத்தை சொல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா, கடுமையான பாதுகாப்பு எதிர்ப்பு சம்பவம் என்கிற ஒரு வேர்டை மட்டும் பயன்படுத்தி இது தொடர்பான செய்திகளை தணிக்கை செய்கிறோம் என்று அறிவிச்சிருவாங்க. நாங்கள் இதை வெளியிட விரும்பவில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு கான் யூனிஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் அதே அறிவிப்பை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. குறைந்தது 20க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கபருக்குள் சென்றிருக்கக்கூடிய செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது கான் யூனிஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானுடைய மனைவி டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி மெலானியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இவங்க கடிதம் எழுதினா என்ன நடந்துட போகுது என்கிற கேள்விக்குள்ளே எல்லாம் நான் வரலை. ஆனால் அந்த கடிதத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. ஏன்னா அர்துகானே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாருங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விவகாரம். ஆனால் இன்றைக்கு அர்துகானுடைய மனைவி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க மெலானியா ட்ரம்ப் இடத்துல. அது என்ன கேள்வி என்று சொன்னால், உக்ரைனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நீங்கள் ரொம்ப பாடுபடுறீங்க, உங்களுடைய கணவரும் ரொம்ப பாடுபடுறாரு, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டாத இரக்கத்தை உக்ரைன பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் காசாவில் இருக்கக்கூடியதும் குழந்தைகள் என்பது தாய்மையின் இடத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான விவகாரம் என்பதை அப்படி அந்த நெஞ்ச பிளந்து சொல்லி இருக்கிற மாதிரியான சில வாசகங்களை எழுதி அர்துகானுடைய மனைவி மெலானியா ட்ரம்புக்கு சொல்லி காட்டியிருக்கிறது மட்டுமல்லாம, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கொஞ்சம் உணர முற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க. ட்ரம்பினுடைய மனைவி விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் குழந்தைகளை எல்லாம் நீங்க கொன்றுகிட்டு இருக்கிறீங்க உக்ரைன்ல, அதை நீங்க நிறுத்த வேணாமா என்று சொல்லித்தான் கேட்டிருந்தாங்க. எனவே நீங்க உக்ரைன்ல பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, அந்த குழந்தைகளை நீங்க காப்பாற்றணும், அதுக்காக வேண்டி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருந்தீங்க. உண்மையிலே அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்கு புவியியலை காரணம் காட்டி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரஷ்யாவில் கொல்லப்பட்டா பிரச்சனை, காசாவில் கொல்லப்பட்டா பிரச்சனை இல்லை, இப்படி பிரித்து பார்க்காதீங்க. புவியியல் ரீதியாக இடத்தை பார்க்காதீங்க, அதே நேரத்தில் இன ரீதியாக பார்க்காதீங்க. முஸ்லீம்களாக இருந்தால் கொல்லப்படலாம், உக்ரைனில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கொல்லப்படக்கூடாது, இப்படி பார்க்காதீங்க. அல்லது ஒரு மதக்குழு சார்ந்து பார்க்காதீங்க, இனக்குழு சார்ந்து பார்க்காதீங்க, ஒரு சித்தாந்த அடிப்படையில் பார்க்காதீங்க. அத்தனை பேரையும் மனிதர்கள் என்று பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் காசாவில் கொல்லப்பட்டாலும் எங்கும் கொல்லப்படக்கூடாது என்கிற நிலையை நீங்கள் எடுக்க முடியும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனில் நடைபெற்று வரக்கூடிய யுத்தங்களில் இதுவரைக்கும் 648 குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைன் யுத்தம் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதுல 648 குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மெலானியா ட்ரம்புக்கு சுட்டிக்காட்டக்கூடிய அர்துகானுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தங்கள்ல 18,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அகோரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 62,000 பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை தான் சொட்டு காட்டுறாங்க. அதை அப்படியே தான் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றேன். 62,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீங்க உக்ரைன்ல கொல்லப்பட்ட 648 குழந்தைகளுக்கு காட்டிய அதே பரிதாபத்தையும் அதே பாசத்தையும் ஏன் காசாவில் கொல்லப்பட்டிருக்க 18,000 குழந்தைகளுக்கு காட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிற கேள்வியாக இருக்கிறது. உண்மையிலே அர்துகானுடைய அரசியல் சரியா பிழையா என்கிற வாத பிரதிவாதங்களை தாண்டி காசா விவகாரத்தில் மெலானியா ட்ரம்புக்கு அர்துகானுடைய மனைவி எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் கேட்கப்பட்டிருக்கிற 648 குழந்தைகளுக்கு காட்டுகிற பரிதாபத்தை ஏன் 18,000 காசாவினுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டவில்லை என்கிற கேள்வி மிக முக்கியமானது. இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களில் இந்த
கடிதமும் இடம் பிடித்திருக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. உக்ரைனில் 648 குழந்தைகள் கொல்லப்பட்டால் கவலைப்படுகிற உலகம் இன்றைக்கு 18,000 குழந்தைகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறது. கண்டுகொள்ளாமல் இருக்கிற அரபு நாடுகளே கண்டுகொள்ளல, அர்துகானே கண்டுகொள்ளல. அப்ப மெலானியாவும் அவருடைய கணவர் ட்ரம்பும் தான் கண்டுகொள்வார்களா என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இல்லாமல் இல்லை. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம ஒன்று பண்ண முடியுமுங்க. தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்ய முடியும். அவர்களுக்காக நீங்கள் கையேந்த முடியும். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்ப முடியும். அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனையை பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக கேளுங்க. தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொடுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.